காய்ஸ், இதான் கிரேட் இண்டியன் பஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்திய காணமயில் இல்லைனா இந்திய பெருங்கொக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இனம். உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 26 வகையான பஸ்டர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 வகையான ஸ்பீசிஸ் இருக்குது. 3 எப்போவுமே இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஒரு பறவை வலசை வரக்கூடியது, அதாவது மேக்வா குயின்ஸ்னு சொல்லக்கூடிய பஸ்டர் மட்டும் இந்தியாவுக்கு வலசை வரக்கூடியது. கிரேட் இண்டியன் பஸ்டர், பெங்கால் போரிக்கன், லெசர் போரிக்கன் எப்போவுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம். இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா வாழ்விட அழிப்பு, அதுக்கப்புறம் வேட்டையாடுதல், அதுக்கப்புறம் உயர் மின்னழுத்த கோபுரங்களில் மோதி நிறைய பறவைகள் இறந்து போகிறது இதோட உயிருக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. மொத்த எண்ணிக்கையே இப்போதைக்கு காடுகள்லேயும் பராமரிப்பு மையங்கள்லையும் சேர்த்துமே 200லேருந்து 220 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்தியாவில் வறண்ட பகுதிகள் மூலம் பரவி காணப்பட்ட ஒரு பறவை இனம் இப்போ கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளான டெசர்ட் நேஷனல் பார்க்குன்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான், அதுக்கப்புறம் குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிராவில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இதை இப்போ நம்ம பார்க்க முடியும். இது மிகப்பெரிய பறக்கும் பறவைகளில் ஒன்று. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 1 மீட்டர், அதாவது 100லேருந்து 120 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. ஒரு நேரத்தில் 1 இல்லைன்னா 2 முட்டைகள் தான் இடுது. இனப்பெருக்க காலங்களில் ஆண்கள் ஒரு விதமான ஒலியை எழுப்பக்கூடியது, அதாவது அதோட கீழ்த்தாடையில் ஒரு குரல் பை மாதிரியான அமைப்பு இருக்கும். அதோட பேர் என்னன்னா குலார் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து ஒரு மாதிரி தான் ஒலியை எழுப்பி அது பெண்களை கவருது. இதோட அடைகாலம்னு பார்த்திங்கன்னா 23லேருந்து 25 நாட்கள் வரை முட்டை அடகாக்கு. 2013 250 இருந்த எண்ணிக்கை 2018 100 குறைஞ்சி 150 ஆகிட்டு. இப்போ நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அப்புறம் இப்போ எண்ணிக்கைகள் பெருகிட்டு வருது. கடைசியாக பார்த்திங்கன்னா 2024 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு ஆணோட விந்தை கலெக்ட் பண்ணி ஒரு பெண்ணை செயற்கை முறையில் கருவுற வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக குஞ்சு பொறுக்கி வச்சுருக்காங்க விஞ்ஞானிகள். இதோட அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியோஸ் நிக்ரிசெப்ஸ் அப்படிங்கிறது இதோட அறிவியல் பேர். இதோட உணவு பழக்கம்னு பார்த்திங்கன்னா அனைத்து உண்ணி, எல்லாத்தையும் சாப்பிடும். பூச்சிகள், வண்டுகள், சின்ன சின்ன பாலூட்டிகள், அப்புறம் பழங்கள், விதைகள், கொட்டைகள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு பறவை இனம்தான்.